السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபாக்களை பின்பற்றியவர்களை தாபியீன்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் மிகச் சிறந்த காலத்தை உடையவர்கள் என்று நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுவார்கள். ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம், அதனை அடுத்த காலம் அதற்கு அடுத்த நிலையை உடையது, அதற்கு அடுத்த காலம் அதற்கு அடுத்த நிலையை உடையது, இந்த மூன்று காலங்களும் சிறந்தது என்று நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கு அறிஞர்களாகிய பெருமக்கள் சொல்வார்கள், முதலாவது சொன்னது சஹாபாக்களினுடைய காலம், என்னுடைய காலம் என்று சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களும் இருக்கிறார்கள், எனவே அந்த காலம். அதனை அடுத்த காலம் என்பது தாபியீன்களினுடைய காலம், அதனை அடுத்த காலம் என்பது தபஅ தாபியீன்களினுடைய காலம் என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். ஆக சிறந்த காலத்திலேயே வாழ்ந்த பெருமக்கள் என்ற பேரும் பெருமையும் பெற்றவர்கள் தான் இந்த தாபியீன்கள். இந்த தாபியீன்களினுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரலாற்றினுடைய தொடரில் இன்றைய தினம் சையதுனா உர்வத்து இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை இந்த செய்தியின் வழியாக நாம் காணப்போகிறோம். சங்கையான பெருமக்களே, அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற ஆட்சியாளர் குறிப்பிடுவார், மன் சர்ரஹு அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யன்துர் இலா உர்வத்து இப்னு ஸுபைர். சுவனவாதிகளில் ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உர்வத்து இப்னு ஸுபைரை பாருங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களினுடைய வாழ்வும் வழியும் அவர்களுடைய போக்கும் நோக்கும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விருப்பமானதாகவே அமைந்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு காலம், அந்த காலத்திலே 4 இளைஞர்கள் புனிதமான கஅபத்துல்லாவுக்கு அருகிலே ருக்குனுல் யமானிக்கு பக்கத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ருக்குனுல் யமானிக்கு பக்கத்தில் என்றால் அதற்கு அருகில் அல்ல, அதற்கு நேராக சற்று பக்கத்திலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 4 பேர் யார்? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய முஸஅப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உர்வத்து இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்து அப்துல் மலிக் இப்னு மர்வான். இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த இடத்திலே ருக்குனுல் யமானிக்கு நேராக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேச்சுக்கள் ஷரியத் சம்பந்தமாக, மார்க்க சம்பந்தமாக, இந்த மண்ணிலே நடந்து வரக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமாக, இப்படி பல விஷயங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். துன்யாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது, ஆகிரத்து எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அவர்களுடைய பேச்சிலே இடம்பெறுகிறார். இந்த சமயத்தில் அவர்களுக்குள்ளால் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இனிமேல் வரக்கூடிய காலத்தில், கடந்த காலம் அல்ல, இனி வரக்கூடிய காலத்தில் நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த 4 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், நம்முடைய விருப்பம் ஏதாவது இருந்தால், நமக்குள் ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும் அல்லவா, நாளைக்கு எதுவாக ஆகணும். ஒரு மனிதர், ஒரு மாணவர் சொல்வார், எனக்கு இன்ஜினியராக ஆசை, டாக்டராக ஆசை என்று பல ஆசைகள் இருக்கலாம். ஒரு ஹாஃபிலாக வர வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், ஆலிமாக வர வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், விஞ்ஞானியாக சயின்டிஸ்டாக வர வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். இப்படி பல ஆசைகள். அதுபோன்று இன்றைய காலத்தில் நாம் ஆசிப்பது போன்று நமக்கென்று ஒரு நோக்கம் இருப்பது போன்று அன்றைய காலத்தில் அவர்களுக்குள்ளால் ஒரு முடிவுக்கு வந்து நம்முடைய நோக்கம் என்ன என்பதை நாம் ஒளிவு மறைவில்லாமல் நமக்குள் பேசிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த 4 பேருக்கும் இடையிலே அத்தகைய அளவுக்கு நெருக்கமும் நட்பும் வலுவாக இருந்தது.
வலுவாக இருந்ததின் காரணத்தினால் எதையும் ஒளிவு மறைவில்லாமல் அவர்களுக்குள் எப்போதும் பேசிக் கொள்வார்கள். அந்த அடிப்படையிலேயே இந்த புனிதமான தளத்தில் வைத்து அவர்கள் சொன்னார்கள், நாம் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம், எல்லாமே மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இனி ஒவ்வொருவருக்கும் நோக்கங்கள் இருக்குமேயானால் அந்த நோக்கமும் விருப்பம் என்ன என்பதை ஒளிவு மறைவில்லாமல் நமக்குள் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு எடுத்து, அந்த முடிவிலே முதலாவதாக மூத்தவர்களாக இருக்கக்கூடிய சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆசை என்பது உம்னியத்தி அன் அம்லிக்கல் ஹிஜாஸ வ அனா அனால் ஹிலாஃபா, என்னுடைய ஆசை ஹிஜாஸ் மாகாணத்தை நான் ஆட்சி செய்ய வேண்டும், எனக்கு அந்த ஆட்சி என்னுடைய கையிலே தரப்பட வேண்டும், நான் இந்த அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு செழிப்பான சங்கடம் இல்லாத சங்கையான ஆட்சியை நான் வழங்க வேண்டும், மக்கா மதீனாவை நான் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு கொண்டு வர வேண்டும், அதான் ஹிஜாஸ், ஹிஜாஸை நான் ஆள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய முஸாப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, ஃபஅதமன்னா அன அம்லிகுல் இராக்கைன், இராக்கைன் என்று சொல்லக்கூடிய கூஃபா பஸ்ரா, இந்த இரண்டையும் ஆட்சி செய்யக்கூடிய இராக்கினுடைய ஆட்சி என்னுடைய கையில வர வேண்டும், அப்படி வருவதன் மூலமாக நல்லாட்சியை நான் மக்களுக்கு தர வேண்டும், மக்கள் அடையக்கூடிய கஷ்டங்கள் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும், இது என்னுடைய ஆசையாக இருக்கிறது என்று அவர் சொன்ன போது, அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆசையை சுருக்கி கொண்டீர்கள், என்னுடைய ஆசை என்பது கொஞ்சம் விரிவானது. அபு சுஃபியான் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இப்போது கலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனாதிபதி, முழு அரபு பகுதிக்கும் மாபெரும் ஜனாதிபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு அந்த கிலாபத்தை நான் அடைய வேண்டும், மாபெரும் பொறுப்பை நான் பெற வேண்டும் என்று கொஞ்சம் விரிவான ஆசையை அவர்கள் தன்னுடைய நோக்கத்தை வெளியிடுகிறார்கள். ஆனால் இந்த 3 பேரும் வெளியிட்டதற்கு பிறகும் கூட நாம் யாருடைய வரலாற்றை இன்று பேசப் போகிறோமோ சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று அமைதியாகவே இருக்கிறார்கள். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர் அமைதியாக இருப்பதை பார்த்து அந்த 3 பேரும் திரும்பி சொல்றாங்க, அந்த மாதா தத்தமன்னா யா உருவா, நாங்க எங்களுடைய நோக்கம் என்னங்கறத சொல்லிட்டோம், நீங்க என்னன்னா அமைதியா இருக்கிறீங்களே, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லலாமே என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக்கும் ஃபீமா தமன்னைத்து மின் அம்ரி துன்யாக்கும், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசையிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானாக, உங்களுக்கு நியாமத்தை தருவானாக, பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக என்று கூறிவிட்டு, என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, ஃபஅனா அத்தமன்னா அன் அகூன ஆலிமன் வ ஆமிலன் யஅஹுதுன் நாஸ் அன்னி கிதாப ரப்பிஹிம் வ சுன்னத நபியிஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஆசை நான் ஒரு ஆலிமாகவும் இருக்க வேண்டும், அறிந்ததின் வழியில் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆமிலாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், நான் குர்ஆனை முழுமையாக கற்று அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு ஹதீதுகளை முழுமையாக தேர்ந்து அதை பிறருக்கு நான் கற்றும் கொடுக்க வேண்டும், இதுவே என்னுடைய ஆசை. மறு உலகத்திலே இதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய சுவனலோகத்திலே நான் வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார்கள். எல்லோருடைய ஆசையை விட இது வித்தியாசமாக இருக்கிறது என்பதை அங்கே இருந்தவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். நடந்த நிகழ்வு என்ன, முதலாவதாக சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரும்பியது போன்று அவர்களை ஹிஜாஸ் மாகாணத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஹிஜாஸ் மாத்திரமல்ல, மிஸ்ரி, யமன், குராசான், ஈராக் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்ச காலத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், ஆட்சியை அடைந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஒரு காலகட்டத்திலே சோதனைக்குள் ஆக்கப்பட்டு எந்த இடத்திலே அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி காட்டினார்களோ, எந்த இடத்திலே இருந்து தன்னுடைய நோக்கம் எது, இந்த ஹிஜாஸை ஆள வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டினார்களோ அதற்கு அருகாமையிலேயே, காபத்துல்லாவுக்கு அருகாமையிலேயே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு போய்விட்டார்கள் என்ற நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர்களுடைய சகோதரராக இருந்த சையதுனா முஸஅப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவர்களும் அவர்கள் விரும்பியது போன்ற நிலைமை அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களும் கொஞ்ச காலம் ஆட்சியை அனுபவித்து விட்டு முழுமையாக கூட அந்த ஆட்சியிலே அமரவில்லை. கொஞ்ச காலம் இருந்து விட்டு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் மாத்திரம் அவர் விரும்பியது போன்று அவருடைய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திற்கு பிறகு வரவில்லை என்றாலும் அவருடைய வாப்பா வந்தாங்க, மர்வான். யாரு? அப்துல் மலிக் இப்னு மர்வான். அப்துல் மலிக்கினுடைய வாப்பா மர்வான் ஆட்சிக்கு வந்து அவர் இறந்ததற்கு பிறகு, வஃபாத்தானதற்கு பிறகு அப்துல் மலிக் அவர்கள் இந்த ஆட்சியிலே வந்து அமர்கிறார்கள். முழு இஸ்லாமிய பகுதியையும் ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு அவர்களுடைய கையிலே தரப்படுகிறார். இப்படி அவர்களுடைய ஆசைகள் அது விரிவாக நிறைவேறியதோ சுருங்க நிறைவேறியதோ மொத்தத்தில் நிறைவேறியது. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்முடைய நாயகர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்க்க வருகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தினா நாம் நம்முடைய வரலாற்று நாயகர் உர்வத்து பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் என்பதை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய வாப்பா யார்? ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மேல சொன்ன 2 பேர் 3 பேர்ல 2 பேரும் அவங்களுடைய சகோதரர் தான். இந்த ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? அஷரத்துல் முபஷ்ஷராவில் கட்டுப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் சையதுனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி குல்லி நபியின் ஹவாரியா, ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரி இருக்கிறார்கள். ஹவாரிய ஸுபைர், என்னுடைய ஹவாரி ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹவாரினா நாசிர், உதவியாளர். என்னுடைய உதவியாளராக இருக்கக்கூடியது, எனக்கு உதவியாளராக இருக்கக்கூடியது ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவாரியாக திகழ்ந்தவர்கள் தான் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய மகனார் தான் நாம் நம்முடைய வரலாற்று நாயகர் சையதுனா உர்வத்து பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்களுடைய வாப்பா தான் இஸ்லாத்திற்காக முதலாவது வாளை உரியவர்களும் அவ்வளு மன் சல்ல சைஃபன் வில் இஸ்லாம் வஅஹதுல் அஷரத்தில் முபஷ்ஷரதி பில் ஜன்னா, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரில் ஒரு ஆளாகவும் இஸ்லாத்திற்காக விரோதிகளை நோக்கி எதிரிகளை நோக்கி வாளை உருவியவர்களில் முதலாவதாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள். இப்படி ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இவருடைய உம்மா யார் என்றால் உம்முஹு அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகளாக திகழ்ந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இவர்களுடைய தாயார். இவர்களினுடைய உம்மாவினுடைய வாப்பா யார் என்று பார்க்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அது ஒரு பாக்கியம். சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கார், குகையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் உர்வத்து பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உம்மாவுடைய வாப்பா, தந்தை. ஜத்தத்துஹு லி அபீஹி, வாப்பாவுடைய உம்மா யாரு என்று பார்த்தால் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் யார்? சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகளாகிய சஃபியா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி. இப்படியெல்லாம் இதைவிட இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அவங்களுடைய சாட்சி யார் என்று பார்த்தால் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா. இப்படி பல சிறப்புகளுக்கு உற்றவர்கள் தான் சையதுனா உர்வத்து பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. இதற்கு மேலால் இஸ்லாம் ஈமான் என்பது அவர்களுடைய இதயம் முழுவதும் நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட சையதுனா உர்வத்து பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மார்க்க ஞானத்தை, குர்ஆனையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி வழியையும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தில் இருந்த பெரும் தாபிகளிடத்தில் மாத்திரமல்லாமல் சாஹிப் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடத்திலேயும் போய் கற்றார்கள். அப்படி கற்றதில் குறிப்பாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா, இப்படி நிறைய சஹாபிகள் இடத்தில் அவர்கள் கற்றிருக்கிறார்கள். இப்ப இவங்கெல்லாம் உர்வத்து பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு உஸ்தாதாக இருந்து முஅல்லிமாக இருந்து கற்று தந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அதிகமாக கற்றது யாரிடம் என்றால் தன்னுடைய சாட்சி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்துதான். தன்னுடைய சாட்சி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்துதான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதிகமாக கற்றிருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல,
சாட்சி வஃபாத்தான போது கபூரிலே இறங்கி அந்த ஜனாசாவை இறக்கி வைத்ததும் சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படி மகத்தான பாக்கியத்தை உரியவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அந்த காலத்திலே மதீனாவில் இருந்த ஃபுகஹாக்களில் மிகச் சிறந்த ஃபுகஹா தாபியீன்களில் என்று சொல்லப்படும் அளவுக்கு சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அம்சம் இருந்தது. அவர்கள் அத்தகைய அளவுக்கு மிக சிறப்பானவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவினுடைய கவர்னராக வர்றாங்க. மதீனாவினுடைய பொறுப்பாளராக கவர்னராக அங்க வர்றாங்க. அப்படி வந்த போது லுஹர தொழ வைக்கிறாங்க. லுஹர தொழ வச்சதுக்கு பிறகு மதீனாவில் இருந்த மிகப்பெரிய ஃபுகஹாக்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னபோது 10 பேர் வந்தாங்க. 10 பேர் அழைத்து வரப்பட்டார்கள். அதுல தலைமையா யார் இருந்தா கேட்டால் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தலைமையாக என்ன செய்யறாங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த போது அவர்கள் எல்லாம் அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தி வைப்பானாக, உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பானாக என்றெல்லாம் சொல்லி முடித்ததற்கு பிறகு, நான் உங்களை அழைத்ததினுடைய காரணம் என்ன தெரியுமா? இன்னி தஅவுதுக்கும் லிஅம்ரின் துஜரூன் அலைஹி வ தகூனு லி ஃபீஹி அவானன் அலல் ஹக். நான் சத்தியத்தின் மீது நடக்கும் காலமெல்லாம் எனக்கு நீங்க துணையா நிக்கணும். ஒருவேளை சத்தியத்திலிருந்து நான் பிறழுகிறேன் என்று சொன்னால் எடுத்து காட்ட வேண்டும். நீங்கள் சத்தியத்தின் வழியிலே நடக்கிறேன் என்று இருக்குமேயானால் எனக்கு நீங்க உதவியாக இருங்க. சத்தியத்திலிருந்து அப்பாற்பட்டு நான் நடப்பேனா என்ன நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டி கடைசியாக சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் என்ன செய்தார்கள், அந்த மஜ்லிஸிலே துஆவும் ஓதினார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள். சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பகல் காலங்களில் எல்லாம் நிறைய நோன்பு வைப்பாங்க. இரவு காலங்களிலே நின்று தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய இந்த வளமை வலீஃபா எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஃபகான யக்ரவு ருபஅல் குர்ஆனி குல்ல நஹாரின் நظرன் ஃபில் முஸ்ஹஃபி சும்ம யகூமு பிஹில் லைல திலாவத்தன் அல் லஹரில் கல்பி. பகல் காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல 4ல ஒரு பகுதி கிட்டத்தட்ட 7.5 ஜுஸு. இந்த 7.5 ஜுஸு குர்ஆனை பார்த்து ஓதுவாங்க. அப்படி குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு காலத்திலே நின்று தொழுவாங்க. அது மனப்பாடமா எடுத்து தொழுவாங்க. பகலிலே குர்ஆனை பார்த்து ஓதுவாங்க. அந்த 7.5 ஜுஸுவை இரவு காலத்திலே நின்று தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி காலம் கடந்து கொண்டு வந்தது. இந்த நிலையிலே ஒரு தடவை எந்த அளவுக்கு என்றால் தொழுகையும் ரொம்ப பேணி தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு மஸ்ஜித்ல ஒருத்தர் வந்து தொழுகிறாரு. சடசடன் தொழுகி முடிச்சுட்டு போயிட்டார். அப்ப அவங்கள கூப்பிட்டாங்க. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அழைத்து சொன்னார்கள், சகோதரரே, என்ன ரொம்ப சீக்கிரமா தொழுதுட்டு போனீங்களே, கொஞ்சம் நிதானமா தொழுதிருந்தா அழகா இருக்குமே, நீங்கள் தொழுகையிலே எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்கலாமே சொல்லிவிட்டு, நான் அல்லாஹ்விடத்தில் எதெல்லாம் கேட்கிறேன் தெரியுமா? வல்லாஹி இன்னி ல அஸ்அலுல்லாஹ தபாரக வ தஆலா ஃபீ ஸலாத்தி குல்ல ஷைஇன் ஹத்தல் மில். அல்லாஹ்விடத்தை எல்லாத்தையும் நான் கேட்பேன், மில்கு உட்பட, உப்பு கூட அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பேன். உப்பை கூட அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்வேன், கேட்பேன். தொழுகையிலே எனக்கு உப்பையும் உனக்கு அதுதான் என்று கேட்பேன். அப்ப அதுல நீண்ட விளக்கங்கள் இருக்கிறது. உப்பு என்று சொன்னால் உப்பை சாப்பிடக்கூடிய பாக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கணும். சில நோய் வந்துட்டு உப்பு சாப்பிட முடியாமையும் போயிடுது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஆக அப்படியெல்லாம் நான் கேட்பேன். அந்த அளவுக்கு நீங்க தொழுகையில் லயித்து தொழுங்கள் என்று அவர்கள் போதித்து அனுப்பினார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் வசதியான ஆளு. அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த பரக்கத்துக்கு தகுந்தவாறு அவருடைய கையும் விசாலமாக இருந்தது. மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். தேவை உடையவர்கள் யார் என்று அவர்கள் தெரிகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மதீனாவில் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது, பேரீச்சம்பழம் தோட்டம். அடர்த்தியான பேரீச்சம்பழங்கள் நிறைந்து காய்த்து பூத்து நல்ல பழுத்து குலுங்கக்கூடிய ஒரு அற்புதமான தோட்டத்தை அவர்கள் சொந்தப்படுத்தி இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த தோட்டத்தை சுற்றி ஒரு பெரிய வேலியை போட்டிருப்பாங்க. ஆடு மாடுகள் உள்ள போயிடாம, பிள்ளைகள் எல்லாம் போய் நாசப்படுத்திடாம இந்த தோட்டத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், பாதுகாத்து வைப்பார்கள். அந்த தோட்டத்திற்குள் நுழையும் பொழுதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள், ஒலவுலா இது தகல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இது தகல்த ஜன்னத்தக, உங்களுடைய தோட்டத்தில் நீங்கள் நுழைந்தால்
குல்த நீங்கள் சொல்வீர்கள் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா என்று சொல்வீர்கள். அதை இவங்க சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. நம்முடைய சொந்த பொருளாக இருந்தாலும் சரி, சொந்த இடமாக இருந்தாலும் ஒரு அழகான இடத்தை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் சொல்லணும், லா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லணும். அதை உருவத்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கடைபிடித்து வந்தார்கள். குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட அந்த தோட்டத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி எந்த அளவுக்கு என்று சொன்னால், நல்ல மகசூல் தரக்கூடிய காலத்தில், நல்ல பழுத்து பறிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, இனி சாப்பிடலாம், பழங்களை சாப்பிட முடியும் என்று வரும் பொழுது அந்த கட்டின வேலியெல்லாம் உடைச்சு போட்டுருவாங்க. உடைச்சு போட்டுட்டு மக்களுக்கு அறிவிச்சிருவாங்க, உங்களுக்கு தேவையான பழங்களை நீங்க அள்ளிக்கிடலாம். அது வரைக்கும் பாதுகாத்து வந்த அவங்க அந்த மகசூல் தரக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, மக்களுக்கு அறிவிச்சிருவாங்க, தோட்டம் தயாராக இருக்கிறது, தேவையானதை அள்ளி செல்லுங்கள். அந்த காலத்தில் உள்ள மக்கள் அப்படி இருந்தாங்க, தேவைக்கு அதிகமா அள்ளுறது இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு மூடை தேவைன்னா ஒரு மூடை எடுத்துட்டு போயிடுவாங்க, 2 மூடை தேவைன்னா 2 மூடை எடுத்துட்டு போவாங்க, 10 மூடை தேவைன்னா 10 மூடை எடுத்துட்டு. இப்படி மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அள்ளி செல்வார்கள். போகும் வருபவர்கள் அந்த மரத்துல இருந்து சாப்பிடலான்னு உத்தரவு கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் அதை ஹலால்ன்றுவாங்க. வர்றவங்க போகும் எல்லாரும் எடுத்துட்டு போவாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கொடையாளராக, ஒரு வித்தியாசமான கொடையாளராக இருந்தாங்க. தன்னுடைய தோட்டத்தையே மக்களுக்கு எப்படி கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அது எல்லாம் பறிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அதை சுத்தி வேலையை போட்டுருவாங்க, பாதுகாப்பு செய்வாங்க. ஏன்னா மற்ற அது வீணா போயிடக்கூடாது என்பதற்காக பாதுகாத்து அது சாப்பிடக்கூடிய பருவத்தில் அந்த தோட்டத்தை உடைத்து தாராளமாக சாப்பிடுங்கள் என்று கொடுத்து விடுவார்கள். சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் ஏற்கனவே சொன்னோம், அப்துல் மலிக் உங்களுடைய கூட்டாளி ஃப்ரெண்டு அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவங்க ஆட்சியில் இருந்த கிலாபத்தில் இருந்தாங்க. அந்த கிலாபத்தில் அவர் மௌத்தானதுக்கு பிறகு அவர்களுடைய மகன் வந்தார், வலீத் இப்னு அப்துல் மலிக் வருகிறார், அந்த ஆட்சிக்கு வருகிறார். அப்படி வந்த போது தன்னுடைய தோழ வாப்பா உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இல்லையா, வாப்பாவுடைய கூட்டாளி தோழ வாப்பா எப்படியாவது அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு உட்கார வச்சு கொஞ்சம் நிம்மதியா உட்கார வச்சு. ஏன்னா மதீனாவிலிருந்து அவர்கள் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹிதுமத்து தீனிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு அவர்களை தேடி மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வருகிறார்கள், ஓய்வு ஒளிவு இல்லாமல் அவர்களுக்காக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக பல முறை அழைச்சாங்க. ஆனாலும் டைம் இல்லை, நான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு தடவை வற்புறுத்தி அழைச்சதுனால சரி நம்முடைய நண்பனினுடைய மகனாக இருக்கிறார் என்பதற்காக அந்த வலீத் பின் அப்துல் மலிக் அந்த ஹலீஃபாவினுடைய அந்த விருப்பத்தை அழைப்பை ஏற்று விருந்தாளியாக போய் தங்குறாங்க. தன்னுடைய மூத்த மகனை அழைச்சிட்டு போறாங்க. போய் சில நாள்ல ஒரு நாள் அவருடைய மூத்த மகனார் அரசனுடைய இஸ்தபல் அந்த குதிரையினுடைய லாயம், அந்த குதிரை லாயத்தில் நிறைய குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும், யுத்தங்களுக்காக வச்சிருப்பாங்கல்ல. அதுல போய் பார்த்தாரு, ஒரு குதிரை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப அந்த குதிரையில கொஞ்சம் ஏறி சவாரி செய்து பார்க்கலாமே என்று உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் மூத்த மகனார் என்ன செஞ்சாங்க, அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு வெளியில போனாங்க. ஆனா இருக்கிற குதிரையிலேயே புல்லாத குதிரை அதுதான். அது இவங்களுக்கு கீழே குப்பரை தள்ளி விட்டதுல அவங்க மூத்தாயிட்டார், புள்ள மௌத்தா போயிடுச்சு. இது அவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. அவர்கள் அடைந்த வேதனையை விட ஹலீஃபாக்கு கடுமையா வேதனையா போச்சு. ஆஹா, நம்ம வீட்டுல கூப்பிட்டு ஒரு விருந்தாளியை தங்க வச்சோம், நம்முடைய வாப்பாவுடைய கூட்டாளிங்கிறதுக்காக, தோழ வாப்பாங்கிறதுக்காக, அவர்களுக்கு இப்படி ஒரு சங்கடம் ஏற்பட்டு போய்விட்டதே என்று வருந்தி, இருந்தாலும் கூட அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தாத அளவுக்கு அவங்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் அடுத்த இன்னொரு சோதனை அவர்களுக்கு வந்தது. உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலில் ஒரு புண்ணு ஏற்பட்டது, அடி பாதத்தில் ஏற்பட்டு அது அப்படியே வீங்கி கொண்டு வந்து அப்படி பெருசா ஆயிடுச்சு. கடைசியில் அது பார்த்து இன்றைய காலத்தினுடைய நிலை என்ன சொன்னா கேன்சர். அந்த காலத்திலேயே கேன்சர் இருந்திருக்கிறது, ஆக்கிலா அப்படின்றே எழுதுகிறார்கள். கேன்சர் ஏற்பட்டு அவருடைய கால் கடுமையாக பாதிக்கப்பட்டு போய்விட்டது. இன்னும் பல இடங்கள் இது கூட கொஞ்சம் கவலையாக போய்விட்டது ஹலீஃபாவிற்கு. ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் அழைத்து பார்த்த போது கடைசியில் எல்லாரும் ஏகோபித்த முடிவுகளை சொல்லிட்டாங்க, ஹலீஃபா சரி நான் உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த காலினுடைய ஒரு பகுதியை எடுத்துதாகணும், முட்டுக்கால் வரைக்கும் எடுத்துடணும், முழங்கால் வரைக்கும், இல்லை என்றால் அது உடம்பு முழுவதும் பாதித்து விடும். எனவே அதை எடுத்தால் தான் அவர்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்ட போது வேற வழியே இல்லை என்று தெரிஞ்ச போது உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்காக ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இந்த நிகழ்வு வலீத் பின் அப்துல் மலிக்கு ரொம்ப வேதனையை தந்தது. நம் வீட்டினுடைய விருந்தாளிக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் நம் வீட்டில் வைத்து ஏற்பட்டு போய்விட்டதே என்று அவர்கள் வருந்தினார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படியாக இருந்தது.
கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆபரேஷன் செய்யறது என்ற ஒரு முடிவுக்கு வந்து ஆபரேஷனுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் உள்ள ஆபரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் அந்த காலத்துல இல்லை. சும்மா ஒரு ரம்பத்தை வச்சு அறுக்கிறது தான் காலை. அந்த காலை மரத்து போக வேண்டுமே, வழி இருக்குமே என்பதற்காக என்ன செய்வாங்க, போதைப் பொருட்களை கொடுப்பாங்க. போதைப் பொருட்களை கொடுத்து அந்த போதைப் பொருட்களை போதையில மூழ்கி இருக்கும்போது அதை எழுச்சிவாங்க, கையை கத்திய எதா இருக்கணும், காலா இருக்கணுமோ அதை கொண்டு அறுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். அதே போன்று சீனா உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடு மிக தொடர்புடைய உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்து என்ன செஞ்சாங்க, அந்த போதைப் பொருளை கொடுக்கறாங்க. இது என்னதுன்னு கேட்கறாங்க. முஸ்கிர், இது போதைப் பொருள். சுப்ஹானல்லாஹ், முஸ்கிர், ஒரு போதைப் பொருளை நான் சாப்பிடவா? அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க மருத்துவர்கள் அவங்க பாஷையில பேசுறாங்க. இல்ல, இது வந்து நம்ம மருத்துக்காக தான் சாப்பிடுறோம், எதுக்காக வேண்டியும் அல்லாஹும் ரசூலும் விரும்பாத ஒரு பொருளை நான் தொட மாட்டேன், அதை தூர கொண்டு போயிருங்க. இதன் மூலமாக என்னுடைய உயிரே போக வேண்டும் தான் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இருந்தா பரவாயில்லை. அதற்காக அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்தூதருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை நான் செய்ய முடியாது, செய்ய மாட்டேன், அதை தூர கொண்டு போயிருங்கன்றாங்க. அதே போன்று வேறொரு மருந்தை நம்ம தடவலாம் அப்படின்னாங்க. அதுவும் அவ்வளவு ஒரு சிறப்பான மருந்து இல்லை. அவங்க சொன்னாங்க, என்னுடைய வேதனை எனக்கு தெரிந்தால் பரவாயில்லை, அதற்கான தவாபை நான் ரப்பிடத்திலே, என்னுடைய இறைவனிடத்திலே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் என்னிடத்திலே நீங்கள் இது போன்றவைகளை நீங்க கொண்டு வரக்கூடாது என்று அவர்கள் அனுப்பிவிடுகிறார்கள். முடிந்தது. அதற்கு பிறகு வேற வழி இல்லை என்று சொன்னதும் அவர்களை படுக்க வைத்து அதற்கான ஒரு ஆயத்தத்திலே ஈடுபடுகிறார்கள். அறுக்கிறதுக்கு ஆபரேஷன் செய்யறது. அந்த சமயத்தில் ஒரு 4 பயில்வான்கள் உள்ள வர்றாங்க. நல்ல ஆஜானுபாகமாக இருக்கக்கூடிய பயில்வான்கள் உள்ள வர்றாங்க. அப்படி உள்ள வரும் பொழுது அவங்க கேட்டாங்க, உருவத்து பின் ஜுபைர் இவங்கெல்லாம் யாரு? இல்ல பெரியவங்களே, நீங்க இந்த ஆபரேஷன் நடக்கும் பொழுது வலி தாங்க முடியாம கையை காலை அசைச்சா பெரிய பிரச்சனையாக போய்விடும், அதனால உங்க கையை காலை பிடிக்கிறதுக்காக இந்த பயில்வான்களை நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ருத்தூஹும், அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிடுங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. லா ஹாஜத் லீ பிஹிம், அவர்களை கொண்டு எனக்கு எந்த தேவையில்லை. ஒயின்னில அர்ஜு அன் அக்ஃபீகஹும் ذلك بالذكر والتسبيح, நான் zikr தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பேன், அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். இவர்கள் எல்லாம் தேவையில்லை, நான் அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலே மூழ்கி விடுவேன், zikரிலையும் தஸ்பீஹிலையும், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க என்றார்கள். அதற்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இவங்க அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று தக்பீரிலும் திக்ரிலையும் மூழ்கி இருந்தார்கள். தஸ்பீஹிலும் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது காலை அறுத்து எடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ், எந்த அசைவும் அவர்களுடைய உடம்பிலே ஏற்படவில்லை. ஆனால் அந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குமா இல்லையா? காலை அறுத்து எடுத்துட்டா ரத்தம், ரம்பத்தை வச்சு அறுக்கப்பட்டிருக்கிறது, முழங்கால் வரைக்கும் ரத்தம் ஓடுகிறது. அந்த ரத்தத்தை நிறுத்துவதற்கு அன்றைய காலத்தில் உள்ள வழிவகை என்ன என்றால், எண்ணெயை கொதிக்க வைத்து அதுல காலை முக்கிடுவான். எண்ணெய் கொதிச்சு வைக்கும் முக்கம் எப்படி இருக்கும், அதே மாதிரி எண்ணெயை கொதிக்க வைத்து அந்த காலை கொதிக்கும் எண்ணெயிலே அந்த காலை முக்கினார்கள். அந்த வேதனையிலே சீனா உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி விட்டார்கள். வரலாற்று குறிப்பில் ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நினைவு தெரிந்த காலத்திலிருந்து நாம் ஏற்கனவே சொன்னது போன்று குர்ஆனில் நாளில் ஒரு பகுதியை 7.5 ஜுசுவை பகல்ல ஓதுவாங்க. அதே ஓதியதை இரவிலே திருப்பி மனப்பாடமாக தொழுகையிலே ஓதுவாங்க என்று நாம் சொன்னோம். அது வாழ்க்கையிலே ஒரே ஒரு நாள் மாத்திரம் விடுபட்டு போய்விட்டது. அந்த நாள் என்றால் இந்த நாள் மாத்திரம். இதுக்கு முந்தைய நாளும் என்ன செய்திருக்கிறாங்க, தொழுதிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. அதுக்கு பிந்திய நாளும் தொழுதிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. அப்படி விடுபட்ட ஒரே நாள் அந்த நாள் மாத்திரம். ஆபரேஷன் நடந்த ஒரு நாள் அவங்க மயங்கி விட்டதின் காரணத்தினால் அந்த நாளில் மாத்திரம் அது இல்லாமல் போய்விட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். சங்கையான பெருமக்களே, அவர்களினுடைய மயக்கம் தெளிந்தது. காலை பார்த்தாங்க, கால் இல்லை. அந்த வெட்டின காலை எங்கேன்னு கேட்டான். வெட்டி எடுக்கப்பட்ட காலை எங்கேன்னு கேட்கிறாங்க. இங்க இருக்கு, கொண்டு வாங்க. நான் கொண்டு வந்து அவங்க கையில கொடுக்கப்பட்டது. அந்த கையில வாங்கிக்கிட்டு தன்னுடைய காலை இப்படி வச்சுக்கிட்டு சொல்றாங்க, அம்மா வல்லதி ஹமலனி அலைகி ஃபி அத்தமாத்தில் லைலி இலல் மசாஜித், என்னுடைய காலை இரவினுடைய நடுநிசையிலெல்லாம் என்னை நீ பள்ளிகளுக்கு சுமந்து கொண்டு சென்றிருக்கிறாய். இரவிலே ரொம்ப நேரமாக நான் உன் மீது நின்று தொழுதிருக்கிறேன், என்னுடைய ரப்பை நான் வணங்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு நீ தந்திருக்கிறாய். ஆனா அதே சமயத்தில் மா மஷைத்து பிகி இலா ஹராமின் கத், ஒரு ஹராமின் அளவிலாவது
ஒரு தப்பின் அளவிலாவது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு தப்பின் அளவிலாவது உன்னை நான் நடத்தி செல்லவில்லை என்பதை நீயும் அறிவாய், என்னுடைய ரப்பும் அறிவான். காலே, ஒரு ஹராமின் அளவிலும் கூட நான் என்ன செய்யல, உன்னை கூட்டிட்டு போகல என்று அவர்கள் அந்த காலை பார்த்து என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தம் தூய்மை இருந்திருக்கும் என்று பாருங்கள். வலீத் பின் அப்துல் மலிக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நம்முடைய விருந்தாளிக்கு இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டதே தோழப்பாவிற்கு, என்ன செய்வது என்ற மிகப்பெரிய வேதனையாக இருந்த அந்த சமயத்தில் அந்த அரண்மனைக்கு பனு அப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு குழுவினர் வந்து விருந்தாளிகளாக தங்கினாங்க. பனு அப்ஸ் அந்த கோத்திரத்தார் அவர்கள் விருந்தாளிகளாக வந்து என்ன செய்யறாங்க, தங்குறாங்க. அப்படி தங்கும் பொழுது அதுல ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு மனிதரும் இருந்தார். அவரை ஏற்கனவே பார்த்திருக்கிறார், நல்ல கண் பார்வையோடு நல்ல அழகா இருந்தார். அப்ப வலீத் பின் அப்துல் மலிக் கேட்கிறார், என்ன நீங்க கண் பார்வையோட தானே போன தடவை நான் பார்த்தேன், இப்ப உங்களுக்கு கண் பார்வையிலேயே என்ன ஆச்சு என்று கேட்ட போது, அது ஏன் கேட்கறீங்க, அது ஒரு பெரிய சோதனை அல்லாஹ் எனக்கு வழங்கினான், ஆனா நான் பொறுமை செஞ்சுக்கிட்டேன். என்ன சோதனை அப்படின்னா, என்னுடைய கௌம் என்ற ஊர்ல என்னை விட செல்வந்தர்கள் யாரும் இருக்கல. அல்லாஹ் எனக்கு மக்களை தந்திருந்தான், செல்வத்தையும் தந்திருந்தான், நல்ல மனைவியை தந்திருந்தான், நல்ல செழிப்பாவும். ரஜ்லுன் அவுஃபரு மின்னி யாமில் மோமினின் லம் யகுன் ஃபீ பனி அப்ஸின் ரஜ்லுன் அவுஃபரு மின்னி மாலன் வலா அக்தர அஹ்லம் வலா வலதா. என்னுடைய அபுசு கோத்திரத்திலேயே என்னை விட செல்வத்தால் கூடியவரும் யாரும் இல்லை, பிள்ளைகளாலும் குடும்பத்தாலும் பெரியவர்களும் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு நிறைய நியாமத்தை பரக்கத்தை தந்திருந்தான். ஒரு நாள் இரவு கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு என்னுடைய சொத்து, அண்டை காலத்துல சொத்துனா என்ன, ஆடு மாடு ஒட்டகம் இதானே, இப்படி இருந்தது, எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விட்டு போய்விட்டது. என்னுடைய தோட்டம் எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஒரு வெள்ளம் ஏற்பட்டு என்னுடைய குடும்பத்தில் இருந்தவர்களை எல்லாம் தூக்கி அழித்து போட்டு விட்டது, எல்லாம் மௌத். யாரு பாக்கின்னு கேட்டா, நான் ஒண்ணு, என்னுடைய கடைசி புள்ள சின்ன புள்ள ஒண்ணு, என்னுடைய ஒட்டகம் ஒண்ணு. இந்த மூன்றை தவிர ஒரே இரவில் எல்லாவற்றையும் நான் என்ன செய்து விட்டேன், இழந்து விட்டேன். பார்த்தா பெரிய ஒரே சங்கடமாக இருந்தது. இதற்கு மத்தியில் என்னன்னா, என்னுடைய ஒட்டகம் என்னை விட்டு அந்த தண்ணிலாம் வத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காலையில பாக்குறேன், ஒட்டகம் வேற விரண்டு ஓடுது. இருக்கும் ஒரே சொத்து அந்த ஒட்டகம் தானே என்று அந்த ஒட்டகத்தை நான் பிடிப்பதற்காக வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தேன். அப்ப என்னுடைய பிள்ளை அங்க இருக்க ஒரு இடத்துல, வீடும் இல்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு விரிப்பு வச்சிருக்கிறேன். சத்தம் கேட்டது, என்னுடைய பிள்ளையினுடைய சத்தம் கேட்கிறது என்று திரும்பி நான் பார்க்கிறேன். என் பிள்ளையினுடைய தலை ஓனாயினுடைய வாய்க்குள் இருந்தது. எவ்வளவு பெரிய சோதனை! சுபஹானல்லாஹ், நான் ஓடி வரக்குள்ளே என்னுடைய பிள்ளையினுடைய ஹயாத் முடிந்து விட்டது. சரி, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஒட்டகத்தை மாத்திரம் தான் வைத்திருக்கிறான், அந்த ஒட்டகத்தை அதை நான் பிடித்து வருவோம் என்பதற்காக சென்ற போது அது என்ன நிலை ஏற்பட்டதோ தெரியாது, ஓங்கி கால்களால் அடித்தது. என்னுடைய 2 கண்களிலும் பார்வை போய்விட்டது. என்னுடைய மூஞ்செல்லாம் காயப்படுத்தி இதான் நிலை. ஒரே நிலையில் என்னுடைய சொத்துக்களை இழந்தேன், என்னுடைய பிள்ளைகளை இருந்தேன், என்னுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் தோட்டங்கள் துறவுகள் எல்லாவற்றையும் இருந்து நான் ஏழையா போயிட்டேன். இதான் என்னுடைய நிலை என்று சொன்ன போது அவங்க பார்த்தாங்க, வலீத் பின் அப்துல் மலிக் நம்முடைய விருந்தாளியாக இருக்கக்கூடிய சையதுனா உர்வத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சோதனை விட இது பெரிய சோதனையா இருக்கு. இவர்களை வச்சு அவங்களுக்கு இதை சொல்ல சொல்லுவோம், உங்களை விட சோதனை இது பெரிய சோதனையாக இருக்கிறது அவர்கள் சொல்ல சொன்னார்கள். அப்படிப்பட்ட சையதுனா உர்வத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சோதனையை கேட்டு அவங்க சொன்னாங்க, இது என்னை விட பெரிய சோதனையாகத்தான் இருக்கிறது, ஆனால் சோதனையின் போது சபர் செய்து கொள்ளுமாறு அல்லாஹ் எனக்கு என்ன செய்ய சொல்லி இருக்கிறான். ஏனெனில் அல்லாஹு தாலா என்ன பொறுத்தவரை 4 பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கிறான். அதுல ஒரு பிள்ளை தான் எடுத்திருக்கிறான். 4 அத்ராஃப்கள், 2 கை 2 கால் எனக்கு தந்திருக்கிறான். அது ஒரு காலை எடுத்திருக்கிறான். ஆக இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ்வினுடைய விருப்பம் அதுவாக இருக்குமே, ஆனால் அதுவே என்னுடைய விருப்பமாக இருக்கும் என்று சையதுனா உர்வத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வளவு பெரிய சோதனைக்கு மத்தியிலும் கூட மிக அற்புதமாக அவர்கள் தெளிவாக தன்னுடைய வார்த்தையை எடுத்து சொன்னார்கள். எந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருக்கா நீங்க பார்க்கலாம். அருமையான பெருமக்களே, கடைசியில இவங்க மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க. இந்த செய்தி எல்லாம் மதீனாவுடைய மக்கள் கேள்விப்பட்டாங்க. ஆகா, தங்களுடைய உஸ்தாதாக இருந்த, தங்களுடைய செய்யதாக இருந்த உர்வத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல சோதனைகள் ஏற்பட்டு போய்விட்டது என்று அவர்கள் வருந்தும் அளவுக்கு இருந்தது. அருமையானவர்களே, ஆனாலும் இவர்கள் மிக பொறுமையாகத்தான் இருந்தாங்க. எல்லாரும் வந்து இவங்களோட சுகம் விசாரிச்சுட்டு போனாங்க. அந்த இடத்துல இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனார் இவங்களை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வந்து சொன்னாங்க, அபிஷிரியா அபா அப்துல்லா ஃபகத் சபகக உதுவும் மின் அலாயிக் வ வலதும் மின் அப்னாயிகி இலல் ஜன்னah. அழகான ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்றாங்க.
அதை உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள். எல்லாரும் ஆறுதல் வார்த்தையை சொன்னாங்க. ஆனா இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு தல்ஹா சொன்ன மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தை யாரும் சொல்ல இல்லை. என்ன சொன்னாரு? அபிஷரியா அபா அப்துல்லா கத் சபகக உதுவும் மின் அல்லாஹிக் வ வலதும் மின் அப்னாயிக இலல் ஜன்னா வல் குல்லு யத்பஉல் பால இன்ஷாஅல்லாஹ் தஆலா. உங்களை விட உங்களுடைய கால் சொர்க்கலோகத்துக்கு முந்திடுச்சு. நீங்க சொர்க்கம் போறதுக்கு முன்னால உங்க கால் சொர்க்கலோகம் போயிடுச்சு. நீங்க சொர்க்கம் போறதுக்கு முன்னால உங்க புள்ள சொர்க்கம் போயிட்டார். எனவே உங்களினுடைய சிலது சொர்க்கத்துக்கு போய்விட்டது, மீதி இருக்கக்கூடியது அது தொடர்ந்து சொர்க்கத்திற்கு செல்லும் என்ற ஒரு அழகானதை கேட்ட போது அவர்களுக்கு மனம் மிக சந்தோஷமாக இருந்தது. சங்கையான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சீனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இப்படி சோதித்த போதிலும் கூட அந்த சோதனைக்கு பிறகும் தங்களினுடைய இல்மினுடைய பணியை, இந்த தீனுடைய பணி அவர்கள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள், மக்களுக்காக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை சொல்லுவாங்க, யா புனைய தஅல்லமுல் இல்ம வபதுலு லஹு ஹக்கஹு. நீங்க இல்ம படிங்க, இல்ம கற்கக்கூடிய விஷயத்தில் முழு காலத்தையும் செலுத்துங்கள். அது மாத்திரமல்ல, அதற்காக அதனுடைய ஹக்கை நீங்கள் செலவழிங்கள். அதுக்காக நீங்க எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்லை என்றும் சொல்லிவிட்டு, ஃபஇன்னக்கும் இன் தகூனு சிகார கௌமின், நீங்கள் கூட்டத்திலேயே சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் உங்களினுடைய இல்மின் மூலமாக உங்களை பெரிய ஆளாக்கிடுவான். எனவே அந்த இல்மை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதே சமயத்திலே பார்க்கிறோம், ஹல் ஃபித் துன்யா ஷைஉன் அக்பஹு மின் ஷைഖின் ஜாஹில். வயது முதிர்ந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வை அறியாத, மார்க்கம் தெரியாத ஒரு மனிதனை விட மிக கேவலமானவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? எனவே இல்மை நிறைவாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தாராளமாக ஏழை எளியவர்களுக்கு நீங்க வழங்குங்க. தேவை உடையவர்கள் யார் என்பதை பார்த்து நீங்கள் தாராளமாக வழங்க வேண்டும். ஃபஇன்னல்லாஹ தஆலா அஸ்ஸுல் அஸ்ஸா அஸ்ஸுல் ஐஸா வ அக்ரமுல் குரமா என ரப்புல் ஆலமீன் அவன் கண்ணியமானவர்கள் எல்லாம் கண்ணியவாளன், கொடை கொடுப்பவர்கள் எல்லாம் மிகுந்த கொடையாளன். அவன் கண்ணியப்படுத்துவதையும் கொடை கொடுப்பதையும் அவன் விரும்புகிறான். எனவே நீங்கள் அறிஞர்களை கண்ணியப்படுத்துங்கள், தேவையுடையவர்களுக்கு தாராளமாக எடுத்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள், உங்களை அண்டி இருக்கக்கூடியவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களுடைய எல்லாம் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். தீபுல் கலாம், அழகான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். எப்போதும் முகத்தை மலர்ச்சியாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய அருமையான மக்களே, நீங்கள் லிதகுன் கலிமத்துக்கு தையிபா, உங்களினுடைய வார்த்தைகள் எப்போதும் அழகான வார்த்தையாக இருக்க வேண்டும். உங்களுடைய முகம் எப்போதும் மலர்ச்சியான முகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் மக்களுக்கு அள்ளி கொடுப்பதை விட மக்களோடு நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பது உங்களை அவர்களை நேசிக்க வைக்கும். அவங்க நினைச்சுவாங்க, உங்களை நேசிப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்ன சீனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வையகத்திலே 71 ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை! முழுக்க முழுக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வாழ்க்கையாக அவங்க வாழ்ந்தாங்க. கடைசியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஓஹோ சாய் நோன்பா இருக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, நோன்பு விடுங்களேன், நோன்பு விடுங்களேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் நோன்பு இங்க திறக்க போறதில்லை. அவங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தது? லிஅன்னஹு கான யர்ஜு அன் யகூன ஃபித்ரஹு அலா ஷுர்பத்தி மின் நஹரில் கௌதர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுதுல் கௌதரிலிருந்து நீரருந்து அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, நான் நோன்பு திறக்க போகிறேன் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. ஃபீ கவாரீரி மின் ஃபில்லா, தங்க வெள்ளி பாத்திரங்களில் அவங்க குடிக்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள். பிஐதி ஹூரில் ஐன், சுவன ரம்பையர்களாக இருக்கக்கூடிய ஹூரின் கண் கைகளின் மூலமாக அவர்கள் அந்த குவளைகளை பெறுவதற்கு தயாராக ஆகிவிட்டார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம், வாழ்க்கை முழுவதும் போதனைகள், தாராளமாக அள்ளி கொடுத்தல் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, சோதனையின் போது அதை பொறுமை ஏற்றுக்கொண்ட அற்புத மனிதராக திகழ்ந்தவர்கள் தான் சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இத்தகைய பெருமகனாரினுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாகும், படிப்பினையாகும் அமையட்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்தகைய பெருமக்களை நேசித்து வாழும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.